ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோ அது என்ன அப்படின்னா வந்து எங்கள் 2 பேரோட மேரேஜ் ஸ்டோரி தான். அது வந்து ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். எங்களோட மேரேஜுக்கு முன்னாடி நடந்த விஷயம், அப்புறம் எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் நடந்தது, இப்போ எங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எனக்கு வந்து நான் வந்து பிகாம் படிச்சுட்டு இருந்தேன். 2021 என்னோடய லாஸ்ட் செமஸ்டர் போயிட்டுருக்கு. அந்த டைம் வந்து கொரோனா பீக்கு. ஸோ அந்த டைம் வந்து ஃபுல்லாகவே எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தான். அப்போ வந்து எனக்கு வாலண்டியராக வந்து எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்கல. அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து வாலண்டியராக வந்து பொண்ணு பார்க்கல. இவங்களோட ஊர் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஊர். ஆனால் வந்து செட்டில் தான் வந்து பெங்களூர், ஒர்க் எல்லாமே வந்து பெங்களூரு. இவங்களுக்கும் வந்து ஒரு அலைன்ஸ் வந்திருந்தது, ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க அம்மா வந்து ஊரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து போயிருக்காங்க. அப்போ எதர்ச்சியாக வந்து என் ஹஸ்பண்டோட அப்பாவோட தங்கச்சி, அதாவது என் ஹஸ்பண்டோட அத்தை, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் வேணால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹஸ்பண்டோட அத்தை எனக்கு யார் அப்படின்னா ஞானத்தாயி. கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து பேப்டிசம் கொடுக்கும் போதே வந்து காட் ஃபாதர், காட் மதர்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து காட் மதரு. அவங்க வந்து என்னை எப்போ பார்த்தாங்க அப்படின்னா 2020 செப்டம்பர் போல் வந்து என் அக்காவோட பையனுக்கு வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க. எங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து என்னை வந்து பார்த்துருக்காங்க. நான் அப்போ வந்து சாரீலாம் கட்டியிருந்தேன், அதனால் அப்போ பார்த்துருந்தாங்க போல். ஸோ வந்து என் ஹஸ்பண்டோட அம்மாக்கிட்ட என் அத்தைக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலி எல்லாமே நாங்கள் எல்லாருமே க்ளோஸ் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி வந்து தெரியும், நல்லாவே தெரியும். அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல பையனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இவங்க அத்தை வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசினாங்க, ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க. இவங்களும் வந்து என்னோடய ஃபோட்டோ கேட்டாங்க, நானும் வந்து அவங்களோட ஃபோட்டோ கேட்டிருந்தேன். அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னே சரி பார்த்தோன்னே வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லிட்டேன். அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து நான் 2 ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன், சாரியில் தான் 2மே அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஃபோட்டோ ஃபேஸ் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோவில் வந்து வேறு மாதிரி இருக்கும், நேரில் வந்து வேறு மாதிரி இருப்பேன். வேறு மாதிரினா லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வந்து இவங்க என்ன வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பொண்ணு ஓகே, செகண்ட் பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டில் எல்லாருமே பார்த்து சொன்னாங்க, இல்லை 2மே ஒரே பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து இவங்க வந்து பெங்களூரில் தானே இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து பெங்களூரில் வந்து பார்த்தாங்க, எல்லாமே விசாரித்தாங்க, எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து ஃபோட்டோ பார்த்தாங்க, என்னடா ஒரு ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருக்குது, இன்னொரு ஃபோட்டோவில் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரில் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பெங்களூர்லேருந்து சென்னை வந்துட்டாங்க எல்லாருமே. நான் நினச்சேன் பையன் வந்து அழகாக இருப்பாங்க, ஸோ வந்து நம்மளை வந்து பொண்ணு மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு வந்து நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து உள்ளே என்ட்ரானாங்க, வீட்டுக்கு வந்த உடனே வந்து முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இவங்களை நம்மளை வேணாம் சொல்லிடுவாங்க வந்து ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க, சிரிச்சுட்டு நாங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து இம்ப்ரெஸ் ஆனது அந்த அவங்களோட சிரிப்பு தான். எங்கே ஒரு அடி சிரிச்சு காட்டுங்க. வந்து சிரிச்சோன்னே எனக்கு வந்து பிடிச்சிருச்சு ரொம்ப. நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து எல்லாருக்கூட வந்து நின்றுருந்தேன். எங்கள் வீட்டு வந்து ஹால் பக்கத்தில் கிச்சனு, அங்கே கிச்சன்லேருந்து பார்த்தா ஹால் தெரியும். ஸோ அங்கே தான் நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். இவங்க வந்து நாங்கள் தான் நின்றுட்டுருக்கேன், என்னடா இன்னும் பொண்ணு வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து எல்லாரு கூடயும் நின்று இருந்தேன், நான் தான் பொண்ணு அப்படின்னு தெரியல, நான் மேலேருந்து வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க போல். சரி அப்புறம் வந்து எல்லோரும் இதுதான் பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்தாங்க, எல்லாருமே வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. ஸோ வந்து இவங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இது சாத்தியமே இல்லையே, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், நம்மளை வேணாம் தானே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பிகாஸ் வந்து எனக்கு அப்போலாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட ஒழுங்காக இருக்காது, ஏனோ தானோ அப்படின்னு தான் இருப்பேன். ஆனால் அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் 2 பேர் வந்து தனியாக வந்து பேச சொன்னாங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பேசிவிட்டு உன் பேர் என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இவங்களோட பாஸ்ட்டை பற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போவே வந்து ஓகே டன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து எதுவுமே மறைக்கலை, நம்மள்ட்ட வந்து எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது சரி எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். வீட்டில் வந்து கீழே இறங்கி மேலே தான் பேச போயிருந்தோம். கீழே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து ஓகே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே செம்ம ஹாப்பி, ஃபேமிலியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கே வந்து எனக்கு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களோட என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வந்து எனக்கு பூ வச்சு விட்டாங்க.
அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, ஓகே பொண்ணு வந்து கன்ஃபார்மு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களோட நிச்சயதார்த்தம். எங்கள் நிச்சயதார்த்தம் வந்து ரொம்ப மெமரபுளாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு February 14 தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து இவங்க வந்து என்னை பார்க்க வந்தது Jan 16 அந்த மாதிரி இருக்குமா, இல்லை Jan 12 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்கேஜ்மெண்ட் வந்து February 14 வந்து பிளான் பண்ணியிருந்தோம். February 14 எல்லாருக்கும் என்ன அப்படின்னு தெரியும், வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சாரீலாம் வந்து அவங்களே முன்னாடியே பார்த்து எடுத்துட்டாங்க. ஸோ வந்து என்கேஜ்மெண்ட்டு அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சு. அப்போவே வந்து கல்யாணத்தை பற்றி பேசியிருந்தாங்க, எப்போ கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சொல்லியிருந்தேன், இல்லை எனக்கு வந்து நான் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு முடிக்கணும், ஸ்டடீஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு மே மந்த் போல் தான் வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து வந்தது. ஸோ மே மந்த்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கிடையில வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சண்டை, எதுக்கு எடுத்தாலும் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஏன் கால் எடுக்கல, ஏன் இப்படி பேசுனேன், ஏன் அப்படி பேசுகிறான். ஏன்னா 2 பேருக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்லையா. எல்லாருக்குமே வந்து எல்லாமே பிடிச்சிருக்காது. நான் இப்போ எனக்கு இது பிடிக்குதுன்னா அப்படின்னா அவங்களுக்கும் அதே பிடிக்கணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி நான் இப்படி இருக்கேன்னா அவங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்ததுனால வந்து 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்படியே சண்டை போயிட்டே இருக்கும்போது வந்து மேரேஜுக்கு வந்து சாரீ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு வந்து சாரீலாம் வந்து பையன் வீச்சில் தான் எடுப்பாங்க. ஸோ வந்து அவங்களே எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இல்லைனா நம்மளை வர வச்சும் எடுக்கலாம். ஸோ வந்து நான் பெங்களூர் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பெங்களூர் போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூர் வரோம், அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. நானே, எங்கள் அக்கா, அம்மா, என் அக்கா பையன், எங்கள் அக்காவோட அத்தை எல்லாமே போயிருந்தோம். எனக்கு வந்து ஃபோனில் பேசுகிறத விட அவங்க நேரில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும். அவங்க கேர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அன்றைக்கி ஆக்சுவலி வந்து அவங்க வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜுக்கு முன்னாடி பையன் வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அன்றைக்கி காலையில் வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கிளம்புற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து போகவே மனசு இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்தது நான் விட்டு போகும்போது? 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து கிடைக்கிற கேப்பில் வந்து கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து டேரி மில்க்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பெரிய ஓரியோ டேரி மில்க்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் பெரிய டேரி மில்க்லாம் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது அவங்க வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் லஸ்ஸி பாரெல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு. அப்புறம் வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டாங்க, எங்கடா இருக்க அப்படின்ட்டு. இதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடி வந்தோம். அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஜாலியாக, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் வீட்டுக்கு கிளம்போது எனக்கு மனசே இல்லை. எல்லாருக்கிட்டையும் கேட்டு நான் இங்கேயே ஸ்டே பண்ணுவோம், ஒரு நாள் மட்டும் இருந்து போயிடுவேன். யாரும் இப்படி கேட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் நான் கேட்டேன், இல்லைப்பா நான் இங்கேயே இருந்துக்கோ அப்படின்ட்டு. நான் வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து மிங்கிள் ஆகிடுவேன், எல்லாருக்கூடையும் வந்து சிரிச்சுட்டு ஜாலியாக பேசுவேன். அவங்களுக்கும் வந்து நீ ஒரு நாள் இருந்துருப்போ அப்படின்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா வந்து அவங்க கூட வந்து ரொம்பவே வந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சரி மிஸ் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வந்து இவங்க தான் வந்து கரெக்டான மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சண்டையே போடக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்படுத்திட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டிலே வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அது திருப்பி வந்து சின்ன சின்ன மனக்கசப்புலாம் இருந்துச்சு. சரி எங்கள் அக்கா கிட்டே போய் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்கள் அக்கா கிட்டே வந்து எனக்கு கல்யாணம் வேணாம், இது என்னவோ செட் ஆகாத மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கள் அக்கா வந்து நீ நிதானமாக வந்து எடுத்தோம் கவுத்தோம்னா எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து யோசிச்சு பார்த்தேன். நம்ம வந்து அவங்க கூட இருக்கும்போது நல்லா தானே இருக்குது, எந்த ஒரு சண்டையும் வரல, எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை, நம்ம நல்லா தானே இருக்கோம், எந்த சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை. நம்ம தூரமாக இருந்து ஃபோனில் பேசினதுனால தானே இவ்வளோ வந்து சண்டை வருது. ஸோ வந்து நம்ம மேரேஜ் வந்து சீக்கிரமாக பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து சொல்லிட்டேன். எனக்கு வந்து மேரேஜ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருக்கும் வீட்டில் ஆக்சுவலி வந்து மேரேஜ் பண்ணணுன்னாலே வந்து ஹாப்பியாக தானே இருப்பாங்க. ஸோ சீக்கிரம் அப்படின்னதுக்கப்புறமா ஓகே அதுக்கேற்ற வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இன்விடேஷன்லாம் அடிச்சிட்டாங்க, பத்திரிக்கைலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் மேரேஜ் வந்து கொரோனா டைம் அப்படின்றதுனால ரொம்ப 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 பயந்துகிட்டே தான் இருந்தோம். வந்து என்னென்ன வந்து பிரச்சனைலாம் வரப்போகுது, என்னென்ன ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து எங்களோட மேரேஜ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக போகணும், அப்படி ரொம்ப சூப்பராக வந்து போச்சு. மேரேஜுக்கு வந்து சீக்கிரமாகவே போயிட்டோம்னா எங்களுக்கு வந்து மாஸ் வச்சு தானே வந்து கிறிஸ்டியன் மேரேஜில் இந்த டைம் 10:30 அப்படின்னு 11 o'clock அப்படின்னு இருந்தது. நாங்கள் 10:30க்கெலாம் வந்து போயிட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக போச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சு. எனக்கு வந்து மேரேஜ் வரைக்கும் இவங்க மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு, மேரேஜுக்கு அப்புறம் இவங்க மேலே ஒப்பீனியன் வந்து வேறு.
மாறிடுச்சு. பிகாஸ் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் வந்து எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இவங்க என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என் லைஃபே வந்து லக்கியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்கும். என்ன நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமே, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டோமே, எனக்கு வந்து டக்குன்னு கோவம் வந்துடும். ஸோ வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வேறு யாராவது இருந்தால் இந்த இடத்துல இருந்தால் வந்து என் கூட இந்த நேரத்துக்கு இருந்திருப்பாங்களா அப்படின்னு தெரியல. பிகாஸ் வந்து ரொம்ப கோவப்படுவேன். அப்படிதான் எனக்கே தெரியும். நான் நிறைய டைம் வந்து சில்லியாக டக்குன்னு கோவப்பட்டுருவேன். சாதாரண ஒரு விஷயம் சிம்பிளாக தான் இருக்கும், அதுக்கு வந்து டக்குன்னு கோவப்பட்டுரும். ஆனால் அந்த அவங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சில டைம் இவங்களும் கோவப்படுவாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து தப்பு அப்படின்னா வந்து அவங்களே வந்து பேசுகிறாங்க. பட் ஆனால் வந்து நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன். ஸோ வந்து இப்படி தான் வந்து எங்களோட மேரேஜ் லைஃப் போச்சு ஆஃப்டர் மேரேஜு. ஸோ அப்புறம் எங்கள் லைஃப்பில் வந்து குட்டிமா வந்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து எங்கள் லைஃப் வந்து ரொம்ப பிளெஸ்டாக மாறிடுச்சு. எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் வந்து எப்படின்னா எல்லாமே வந்து இவங்க பார்த்து செய்வாங்க. எனக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாலும், எனக்கு மேரேஜ் முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எதுவுமே பெருசாக கிடையாது. ஸோ வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு பாரு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூட எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வேண்டாம், நல்லாவே இல்லை, கலர் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் சரி இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுவேன். அது வேறு வழியே இல்லாமல் சரி இவங்க எடுத்து கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அப்புறம் நான் 2-3 பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எனக்கு தோணும், ஆமாம் இது நம்மளுக்கு நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலு. அதே மாதிரி வந்து மேரேஜ்க்கு முன்னாடி பிகாம் தானே முடிச்சிருந்தேன். பிகாமே வந்து நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் வந்து ஆன்லைன் தானே, ஸோ எக்ஸாம் ஃபுல்லாகவே ஆன்லைனு. அதுக்கப்புறம் தான் வந்து முடித்தேன். ஆனால் வந்து எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு மேரேஜ் ஆகலைன்னா நான் கண்டிப்பாக வந்து எம்பிஏ படிச்சிருப்பேன். அதை வந்து இவங்ககிட்ட சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் வந்து எம்பிஏ படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் வந்து பாப்பாவும் இருந்தா. ஸோ அதனால் வெளியே போய் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வெளியே போய் படித்தா கூட ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆன்லைன் அப்படின்றதுனால ஃபீஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அப்போ கூட நான் வந்து நான் படிக்க வைக்கிறேன், நீ படி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதாக வேணும், இது வேணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு வாங்கி கொடுப்பாங்க. இல்லை எனக்கு அது பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சரி அதை வந்து சரி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்காக அவங்களுக்காக நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டதை விட அவங்க தான் வந்து எனக்காக நிறைய விஷயம் வந்து மாற்றிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லேயே வந்து எனக்கு இந்த மாதிரி குழம்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து பிடிக்காது, ரேர் தான். நான் வந்து இந்த மாதிரி ரைஸு எப்படி சொல்கிறது, வெரைட்டி ரைஸ் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் மோஸ்ட்டாக செய்யும் போது இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சரி அவளுக்கு இதான் பிடிக்குது, நம்ம வந்து இதே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழகிட்டாங்க. அதே டைம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வந்து நான் செஞ்சு கொடுப்பேன், எப்போயாவது செஞ்சு கொடுப்பேன். பட் மோஸ்ட்டாக செய்ய மாட்டேன். அதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து எனக்காக எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாங்க. ஒரு லைன் வரும் இல்லையா, என்ன தவ செஞ்சேனோ ஏம்மா, அது உண்மையாகவே என் லைஃப்பில் நடந்திருக்கு. என் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக லக்கியாக மாறினதுக்கு காரணம் வந்து என் ஹஸ்பண்ட் தான். சரி உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் லைஃப் வந்து, உங்கள் லைஃப்பில் வந்து நான் வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. வெறும் மாறி வார்த்தைக்காக சொல்லாதீங்க. நல்லா தான் இருக்குது. என்ன எனக்கு சொல்லிக்கணும்னு பெருசாக தெரியல. நான் வந்து இப்போ சொல்கிறேன், இந்த இடத்துல இது சொல்லமா இல்லையா அப்படின்றது தெரியல. நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்ததை விட இங்கே வந்து ஹாப்பி. அங்கேயும் நான் நல்லா தான் இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இவங்க கீழே இருக்கும்போது ரொம்ப வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் நான் எங்கள் ஃபேமிலி மிஸ் பண்ணவும் செய்வேன். மேரேஜுக்கு அப்புறம் வந்து எங்கள் லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக போவேன். இப்போ நான் 1 வாரம் 2 வாரம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போவேன். நான் பேக்கில் இருந்து சென்னை போகணும், அடிக்கடி வர முடியாது அப்படின்னால நான் போனால் வந்து 2 வீக்ஸ் அப்படி இருந்துட்டு தான் வருவேன். ஸோ வந்து அங்கே போனதுக்கப்புறமா எங்கள் மனசு கேட்கவே கேட்காது. ஐயோ இவங்களை வந்து விட்டு வந்துட்டோமே, இவங்க தனியாக வந்து கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்போடா வந்து இவங்ககிட்ட வருவோம், எப்போ அந்த 2 வீக்ஸ் முடியும். அங்கேயும் வந்து நிம்மதியாக இருக்க மாட்டேன். இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசையாகவும் இருக்கும். அந்த மாதிரி இவங்களை வந்து பிரிஞ்சே இருக்க முடியாது எனக்கு. ப்ரெக்னன்சியோடு வந்து நான் 7th மந்த்லேயே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டினியூஸாக வருவாங்க. என்னை பார்க்குறதுக்காகவே வந்து 1 வீக் கூட வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. அதை 1 டைம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கரெக்டாக எப்படி வருமோ அது வந்து போவாங்க. எனக்கு வந்து ரொம்ப அந்த டைம் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்காக வந்து அவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு வந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. குட்டியாக பிறந்திருக்கும் போது கூட ஃபஸ்ட் டைம் இவங்க கையில் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இவங்க வந்து வாங்கிட்டாங்க.
ஸோ அதே மாதிரி எங்களுக்கு கேர்ள் பேபி பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கள் கேர்ள் பேபி பிறந்துட்டாங்க. ஸோ எங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து பிளெஸ்டாக தான் இருக்குது. ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். எங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான், இவங்க, அப்புறம் குட்டிமா 3 பேர் வந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக இப்போ வந்து ஜாலியாக இருக்கோம் நாங்கள். அதே மாதிரி என் ஹஸ்பண்டோட தங்கச்சி, என் ஹஸ்பண்டோட அம்மா எல்லாருமே பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்றுனா வந்து டக்குன்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்கும். முன்னாடி நிறைய கசப்புகள் சண்டைலாம் நடந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து வார்த்தைக்கு வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால தான் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் லைஃப் அப்படின்னு வந்து போர் அடிக்கும். எப்படி சொல்கிறது, மேரேஜ் லைஃபாக அப்பா ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அப்படி தான் நினச்சிருக்கேன். நம்ம மேரேஜ் பண்ணிட்டு போனால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் என்னோடய ஒப்பீனியன் எல்லாமே வந்து மேரேஜுக்கு அப்புறம் இவங்களால தான் மாறிச்சு. என் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். என் லைஃப்பில் இவங்க வந்ததுக்கு நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறேன். ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் என்ன வைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கப்புள் விலாக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். எப்படி நிறைய சேலஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் நீங்களும் சஜஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுக்கப்புறம் குட்டிமா வந்துட்டானா எங்களை வீடியோவே எடுக்க விட மாட்டோம். அதனால தான் வரதுக்குள்ளே வந்து கடகடன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். நானே ஏற்கனவே நிறைய பேசிட்டேன். சரி, உங்களுக்கு எதாவது சொல்ல வேண்டியது இருக்காப்பா? நீங்கள் என்னை பற்றி என்னப்பா நினைக்கிறீங்க? நான் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆகுது? லைஃப்பில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன, நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நான் சொன்னதே சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்கள். ஏதாச்சும் உண்மையை மட்டும் சொல்லணும். ஓகே, உண்மைதான். இது தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கூட தலைவலின்னு சொல்லலாம். சொல்லுங்கள். சரி, அப்படி கூட சொல்லலை. அதுக்கப்புறம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். அப்புறம் வேறு லைஃப் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன இவங்களாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. வந்து கேமரா முன்னாடி இது வரைக்கும் பேசினது இல்லை. ரொம்ப ஷை டைப் அப்படின்றதுனால இவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.